நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபமாக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பை தருவார்கள். ஆண்டவரே சாமி, இந்த 2 நாட்களில் முதல் வாரத்தில் முதல் எழுக்கிறார்கள். அப்பா பிதாவே, நாங்கள் திருச்சூர் பிள்ளைகளாக நாங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உங்களை துதிக்கும்படியாகவும் உங்களுடைய சத்திய வசத்தை கேட்கும்படியாகவும் இந்த தவசு நாட்களிலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரே சமயம் சரி செய்து கொள்ள, எங்கள் வழிகளை தவையை முன்பு நேராக திருத்த இந்த சமயத்தை இந்த சந்தர்ப்பத்தை எங்கள் ஒருவருக்கும் தந்ததற்காக உங்கள் நன்றி செலுத்துவோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதே சமயம் சமூகத்தில் நினைவுகிறோம். வந்திருக்கிறவர்களையும் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஏற்ற வேலையிலே இந்த சமூகத்திலே சன்னிதானத்தை கொண்டு சேர்த்து அதுவே நாங்கள் திருச்சபை பிள்ளைகளாய் சேர்ந்து நாங்கள் துதிக்க, நாமத்தை மகிமைப்படுத்த, அதன் மூலம் நாம ஒன்றை மகிமைப்படுத்த செய்கிறோம். அதுவே இறக்குமதி தெய்வமே, இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தின் சிந்தனையையும் ஒரு பரிசுத்த சமூகத்திற்கு நேராக உருவப்படுத்தும். எங்கள் ரட்சகரும் எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் 89வது பாடலை நாம் படிப்போம். பாடல் 89. முன்பாக ஒரு சிறிய அறிவிப்பு சொல்லி விரும்புகிறேன். எல்லாரும் நம்முடைய தூவானவர்கள் நம்முடைய ராஷ்டிரமாவுடைய தம்பி மூத்த தம்பியுடைய ரிலேட்டிவ் அவருக்குனால சொல்லி கேள்விப்பட்டேன். பூனாவுக்கு போயிருக்காங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு தான் இந்த செய்தி தெரிஞ்சது. ஐயா சொல்லி அப்படின்னு சொல்லி அதில் அந்த ஆராதனை நாட்கள்லாம் திருச்சபை சார்பாக இந்த ஆராதனை நடத்த ஒவ்வொருவரும் எனக்கு ஒத்தாசை சொல்கிறேன். இந்த பாடல் தெரிந்தவர்கள் கொஞ்சம் முன்பாக சேர்ந்து படிக்க முடியாத ஒவ்வொரு போட்டியும் வர முடியும். எனக்கு பாடல் 89. Yeah.
இல்லாத ஒரு முறை நேரடியாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதங்களின் புத்தகம் 89வது சங்கீதம். ஒன்று 124 சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மில் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துவாவில் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நாம் இன்றுவராக நம்முடைய விசுவாச பிரமாணத்தை கல்வி சமர்ப்பிப்போம். வானத்தின் பூமியும் படைத்த சர்வவல்லவராய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். பொன்னித்தாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமத்துக்கே சர்வவல்லவருடைய பிதாவே தேவனுடைய வலதுபார்த்தில் இருக்கிறார். அவருக்கு உயிருள்ளவரையும் மரித்தோடு நியாயப்படுத்தி வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்களும் நித்திய ஜீவனும் நன்றி விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இப்பொழுது வேதவாக்கம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் முடிய. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் முடிய. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய்
இந்நாளில் உபாசிக்கிறது போல உபாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபாச நாளாயிருக்குமோ? இதயா உபாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையங்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் புறத்தொண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ள இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்பது. The portion for the Bible reading is taken from Isaiah chapter 58 verse 1 to 12. Isaiah chapter 58 verse 1 to 12. Shout it aloud, do not hold back, raise your voice like a trumpet. Declare to my people their rebellion and to the descendants of Jacob their sins. For day after day they seek me out, they seem eager to know my ways, as if they were a nation that does what is right, and has not forsaken the commands of its God. They ask me for just decisions and seek eager for God to come near them. Why have we fasted, they say, and you have not seen it? Why have we humbled ourselves and you have not noticed? Yet on the day of your fasting you do as you please and exploit all your workers. Your fasting ends in quarreling and strife, and in striking each other with wicked fists. You cannot fast as you do today and expect your voice to be heard on high. Is this the kind of fast I have chosen? Only a day for people to humble themselves? Is it only for bowing one's head like a reed and for lying in sackcloth and ashes? Is that what you call a fast, a day acceptable to the Lord? Is not this the kind of fasting I have chosen? To loose the chains of injustice and untie the cords of the yoke, to set the oppressed free and break every yoke. Is it not to share your food with the hungry and to provide the poor wanderer with shelter? When you see the naked, to clothe them and not to turn away from your own flesh and blood. Then your light will break forth like the dawn and your healing will quickly appear. Then your righteousness will go before you and the glory of the Lord will be your rear guard. Then you will call and the Lord will answer. You will cry for help and he will say, here am I. If you do away with the yoke of oppression, with the pointing finger and malicious talk, and if you spend yourselves in behalf of the hungry and satisfy the needs of the oppressed, then your light will rise in the darkness and your light will become like the noonday. The Lord will guide you always. He will satisfy your needs in a sun-scorched land and will strengthen your frame. You will be like a well-watered garden, like a spring whose waters never fail. Your people will rebuild the ancient ruins and will raise up the age-old foundations. You will be called repairer of broken walls, restorer of streets with dwellings. Here is the Bible. இப்பொழுது நாம் எல்லோரும் இந்த தவக்காலங்களிலே சோத்திருக்கிற பொதுவாக இருக்கிற அந்த லித்தானியை பிரார்த்தனையை நாம் எல்லோரும் எடுப்போம். லித்தானை நாம் பொதுவான பிரார்த்தனை.
தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள கிறிஸ்துவரே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும், தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலகிருந்த உங்கள் ரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உங்களுடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்று, உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும், இருதய கூட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும், விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்ற எல்லா பாவத்திலும் நின்றும், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சங்களிலும் நின்றும், இடியிலும் பெரும் காற்றிலும் நின்றும், பெருவாரி விச வியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்தில் நின்றும், சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றும், சகலவித பொய் பொதுவத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினைகளும் நின்றும், இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும், தேவனுடைய பரிசுத்த மனுஷதாவர ரகசியத்தின் நிமித்தமும், உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதத்தின் நிமித்தமும், உமது ஞானஸ்தானம் உபவாசம் சோதனை நிமித்தமும், தேவனுடைய மனவேதனை இரத்த வேதனை நிமித்தமும், உமது சிலுவை பாடுகளை நிமித்தமும், உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும், நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும், மகிமையோடு உயிர் தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறிய நிமித்தமும், பரிசுத்த ஆவி வந்ததன் நிமித்தமும், துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாயத்திற்கு நாளிலும், கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகியவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று, இந்த தேசத்தின் சட்டசபைகளின் வேலையை ஜனங்களின் நல்வாழ்வுக்கென்றும் திருச்சபையின் நன்மைக்கென்றும் வழிநடத்தி சித்தி வரச் செய்ய வேண்டும் என்று, சுவிசேஷத்தின் பணிவிடைக்காரர் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து, அவர்கள் பிரசன்னத்தினாலும் நடத்தையினாலும் அவர் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசத்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று, இந்திய ஜனாதிபதிக்கும் கவர்னர்களுக்கும் மந்திர ஆலோசனை சபைகளுக்கும் உயர் நீதிமன்ற நியாயாதிபதிகளுக்கும் இத்தேசத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிற மற்ற எல்லா கிருபையும் ஞானத்தையும் விவேகத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று, நியாயாதிபதியையும் அதிகாரிகளையும் ஆசீர்வதித்து காப்பாற்றி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை செய்ய வேண்டும் என்று, உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று, சகல தேசங்களுக்கும் ஒருமையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையும் அழிச் செய்ய வேண்டும் என்று, நாங்கள் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதாய் நடத்த எங்களுக்கு நல்மனதை கொடுக்க வேண்டும் என்று, உங்களுடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் பணியை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்தருள வேண்டும் என்று, வழிதப்பி மோசமுறை யாவரையும் சத்திய வழியில் திருத்த வேண்டும் என்று, நிற்கிறவர்களையும் பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று, மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆதரவையும் செய்ய வேண்டும் என்று, நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இறக்க செய்ய வேண்டும் என்று, தாயின் எல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று,
எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருத்த வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அவதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவர்களை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனந்திருந்தலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாசத்தையும் அறியாமையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தைப்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துவதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பிரம்மத்தை நாம் சொல்வோம். பரலோகத்திற்கு எங்களுக்கு பிதாவே, நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூமியில் செய்வதாக. அன்றுள்ள பதவி எங்களுக்காலும் எங்களுக்கு குற்றச்சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு தலைகளுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு எங்களை தண்டியாதேயும். நோருண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கணும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவத்தினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் பயத்தந்தங்கள் யாவும் தேவனுடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முன்னின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சித்தருளும். உருக்கமாய் எங்கள் மன விசாரணையை பார்த்தருளும். தயவாய் உடனே எங்கள் ஜெபங்களை கேட்டருளும். கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஜெபகணக்கடவோம். பிதாவே எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்களை எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேர் எல்லா துன்பங்களில் நாங்கள் உமது இரக்கத்தை பூர்ணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடத்தை உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் தாயை கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொதுவான சுற்றத்தில் சொல்வோம். தேவரீர் அழைக்கிற கர்த்தரை கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையாற்றங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நம்பியிருந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வார்த்தையாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையாலையும் உடைய புகழை பிரசப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லாம் மேன்மையும் மகிமையும் சதாகாலம் உண்டாவதாக. இத்தரத்தில் ஒருமனப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்த எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்திலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன். கர்த்தாவே உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உங்களை சத்தித்த அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். உட்காருங்கள்.
இந்த நாளிலும் கூட இந்த தவச காலத்தில் இந்த 2 நாட்களில் இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் உங்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த 2 தவச நாட்களிலே நம்ம இன்னும் அதிகமாய் ஆழ்கிற வாழ்க்கையிலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையில உறுதிப்படுத்தணும் நாம் இந்த ஜெபமே நாம் ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் உங்களுக்கு அறிவித்த வண்ணமாக நம்முடைய குருவானவர்கள் அவருடைய அந்த ஒரு எதிர்வார காரணத்தினால் இப்போது சென்றிருக்கிறார்கள். அது நிமித்தமாக இந்த செய்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஐயா அவரோட பொறுத்த நிமித்தம் அவர்கள் கேட்கிற நிமித்தமாக நான் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். என்னை தகுதி இல்லாத என்னை கர்த்தராமை தகுதிப்படுத்த முடியாமல், சத்துவங்களாக அடியிற்கு தேவனை சந்திக்க முடியாமல், பரிசுத்தங்களாக நம்மை தேவனாமை பரிசுப்படுத்த முடியாது. இந்த செய்தியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். இன்றும் கூட இந்த நாளில் கூட நாம் இந்த தபசு காலங்களை நாம் எல்லோரும் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறது எல்லோருடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே அது ஒரு இன்றியமையானது, அது முக்கியமானது. அதை நாம் ஒவ்வொருவரும் அன்று காலம் முதல் இன்று வரை நாம் கடைபிடித்து வருகிறோம். இந்த உபவாசம் என்பதை பற்றி நாம் படிக்கும் பொழுது நாம் வாசிக்க வேதாகம அடிப்படையில் ஏசாயா 58 அதிகாரம் 1-12 நாம் படித்தோம். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானத்திற்கு அங்கே எடுத்துக்கொள்வோம். அதாவது உபவாசம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 உபவாசங்களை உங்கள் மத்தியிலே நான் இங்கே வேதாகத்தின் அடிப்படையில் தெரிவித்தேன். முதலாவது மோசே, அதாவது எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வந்து, அதாவது மோசே தேவனை முகமாய் தரிசித்து மலையிலே அந்த மலையிலே போய் சென்று தேவனுடைய பாத்திலே 40 நாள் காத்திருந்து தேவனுடைய மகிமை தேவனுடைய கிருபையை பெற்று அந்த கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு வருவதற்கான 40 நாள் உபவாசத்துடைய அந்த கட்டளை கைக்கொண்டு வந்தார் என்பது முதலாவது. அது ஒரு உபவாசமாக பார்க்கிறோம். 2வது உபவாசத்தை நாம் குறிக்கும் பொழுது நெகமியாவின் உபவாசத்தை நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே அலங்கம் இடிந்து விழுந்து சுட்டரிக்கப்பட்டு யூதர்கள் எல்லாரும் பல தேசங்களுக்கு அவண்ணம் அணியாய் பல தேசங்கள் சிதறடிக்கப்படும் பொழுது, பாபிலோன் தேசம், எகிப்து தேசம், இன்னும் உலகத்தில் பல தேசங்களுக்கு அவர்கள் சிதறடிக்கப்படும் பொழுது அவர் நெகேமியா ராஜா சூசான் அரண்மனையிலே வந்து அவருக்கு அந்த அடிமையாய் வந்து இருக்கும் பொழுது, நான் மட்டும் இங்கே சுகமாய் இந்த ராஜாவுடைய அரண்மனையிலே நான் தண்ணி தடுக்கிறது இருப்பது என என்று சொல்லி யோசித்து அந்த அதாவது எருசலேமிலிருந்து வந்த 2வது கட்டமாக வந்த ஒரு சில வானிலை பார்த்து நம்முடைய எருசலேம் நகரம் எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவர் நம்முடைய எருசலேம் நகரம் அலங்கம் வெடிக்கப்பட்டு தேவாலயம் சுத்தரிக்கப்பட்டு சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அவர் அழுது ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்று அது ஒரு உபவாசத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையை செய்த உபவாசம். அடுத்து எஸ்தர் ராணி அவர்கள் செய்த உபவாசம், அதுவும் யூதர்களுக்கு மூலியமாக அதாவது யூதர்கள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சரி செய்து ஒரு சதி திட்டம் தீட்டி யூத ஜனங்கள் எல்லாம் கொள்வதற்கு, அதாவது மடிவிலக்கு செய்ய தந்திரமான ஒரு யோசனையை ராஜாவுக்கு சொல்லும்போது எஸ்தர் தன்னுடைய தாரிமார்களோடு சேர்ந்து அங்கே அந்த அரண்மனையிலே அவர்கள் ஒரு உபவாசத்தை நாளை குறிக்கிறார்கள். யூத தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கொடுத்தி அந்த நாட்களிலே அந்த உபவாசத்தை ஏற்பட்டார்கள் என்று பார்க்கிறது ஒரு உபவாசம். அதே போன்று தானியல் தீர்க்கதரிசி பண்ணின அந்த ஒரு உபவாசத்தை பார்க்கும்போது அங்கும் எருசலேம் யூதர்கள் அதாவது பல இடங்களிலே அடிமைத்தனமாக போயிருக்கும் பொழுது இன்னும் எத்தனை நாட்கள் தான் நம்முடைய இஸ்ரேல் ஜனங்கள் இந்த அடிமைத்தனத்திலே இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலே நாம் வாழ வேண்டும், எத்தனை காலம் செல்லும் என்று அவர் பார்த்து கர்த்தருடைய எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை அவர் வாசிக்கும் பொழுது அதில் குறிப்பிட்ட காரியத்தை எத்தனை வருடங்கள் என்று சொல்லும்போது அதை தியானிக்கும் பொழுது அதில் செய்தியை கட்டு அவரும் அதை பார்த்து மனம் கசந்து கலங்கி தேவனை நோக்கி அழுது மன்றாடி உபவாசம் ஜெயித்தார்கள் உபவாசித்தார்கள். இந்த வழியில் மாதிரி அடுத்து யோனா தீர்க்கதரிசி நினைவு பட்டணத்தார் அங்கே பாவத்திற்குள்ளாகி நினைவுபடுத்தக்கூடிய பாவங்கள், அங்குள்ள அக்கிரமங்கள், அங்குள்ள கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், ஒருவருக்கு விரோதமாக எழுப்பின காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அந்த கூக்குரல் வந்து தேவ சமூகத்தில் எட்டின பொழுது அங்கு
யோனா தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் நினைவுபடுத்த சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்த அழிக்கும்படி தேவன் அழிக்கிறார். ஆனாலும் யோனா அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தரிசிக்கு போற கப்பலிலேயே நினைவுபடத்துக்கு போகாதபடிக்கு தரிசிக்கு போற கப்பலிலே ஒளிவிட்டு போய் அங்கே பயங்கரப்படாத காரியங்களை நாம் எல்லோரும் அறிவோம். அது ஏன் சொன்னா அவங்க கர்த்தர் இந்த தேவ ஜனங்கள் அந்த நினைவுபட்டத்தாவுடைய மக்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொருளாதார வழிகளை விட்டு அக்கிரம சிந்தனை அக்கிரம காரியங்களை விட்டு கர்த்தரை நோக்கி அந்த தேசத்தை நினைவுபடுத்தியுள்ள அந்த தேசிய ராஜா முதற்கொண்டு சிறியர் முதற்கொண்டு சகல ஜனங்களும் அந்த தேசத்துக்கு ஆடு மாடுகளும் சகல ஜீவ ராசிகளும் அந்த ஒரு நாளை குறித்து அதற்கென்று நாம் கர்த்தர் இந்த மாதிரி நம்முடைய பட்டணத்தை அழிக்கப் போகிறார். இனி இத்தனை நாளைக்குள்ளே நம்முடைய பட்டணம் அழிந்து போகும், 40 நாட்களும் இந்த பட்டணம் அழிந்து போகும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் எல்லோரும் பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செய்த பாவங்களை உணர்ந்து அவர்கள் செய்த காரியங்களை உணர்ந்து கர்த்தருக்கு சமூகத்திலேயே ஒரு தண்ணீர் கூட பிடிக்காதபடிக்கு சகல விதமான ஆடு மாடுகளுக்கு கூட கட்டளையிட்டார் தேசத்தின் ராஜா. ஒரு ஆடுகளோ மாடுகளோ எந்த விதமான மிருகங்களோ அன்றைக்கு தண்ணீர் கூட பிடிக்க ஒரு மேய்ச்சலுக்கு போகக்கூடாது, எல்லாம் கட்டி போடுங்க என்று அந்த மாதிரி ஆடு மாடுகள் கூட ஒரு உபவாசத்தை கட்டளையிட்டார். இது ஒரு உபவாசம். இது இந்த 5 விதமான உபவாசங்களை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் உபவாசம் எதற்காக என்றால், அதாவது இந்த உபவாசம் நம்ம தேவ ஜனமாகிய நாம் இந்த நாட்களிலே, அதாவது ஒரு வண்டி ஒரு வாகனம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்றால் கிட்டத்தட்ட 6 மாதம் அல்லது 3 மாதம் அந்த வாகனத்தை நாம் நிறைவாக முழுமையாக சராசரியை ஓட்டிக் கொண்டிருக்கும் போது அதில் அந்த வாகனத்திலே ஏதாவது ஒரு பழுவடைந்து விட்டு அதை தெரியாது. அதுக்காக வேண்டி அரசாங்கத்தின் மூலமாக அந்த வாகனத்தை 3 மாதத்துக்கு விட்டு 6 மாதத்துக்கு இல்லை 1 வருடத்துக்கு விட்டு அதற்கு அதை சரி செய்ய வேண்டும். கவர்மெண்ட் அந்த ஆர்டிஓ மூலமாக கொண்டு சென்று அந்த வண்டியை சரியான முறையில் இயங்குகிறதா பார்ப்பதற்கு அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அதே போல நம்முடைய வாழ்க்கை மனிதனுடைய கிறிஸ்தவனை நம்முடைய வாழ்க்கை கூட கிறிஸ்தவர்களாக நம்மளும் கூட இந்த ஆதித்ய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி அதாவது நம்மளுக்கு புரிந்து மற்றும் நம்மளுக்கு எப்பொழுது நம்முடைய இருக்கிற மனக்கலக்கங்கள் வேதனைகள் வருகிறதோ விதமான உயரங்கள் வருகிறதோ இக்கட்டான சூழலில் நம்மை பற்றி அந்த நேரங்களிலே நாமும் கூட நம்மை சோதித்தறிந்து நம்முடைய வாழ்க்கையை சோதித்தறிந்து கர்த்தருடைய பார்த்து காத்து நிஜத்துக்கு நாம் உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த மாதிரி நம்முடைய என்னிடத்தில் உள்ள குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு உள்ள பாவங்கள் எங்களுக்கு எல்லா காரியங்களை நான் கர்த்தரை பார்த்து காத்திருந்து கதைகளை அழுது மன்னித்து ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் மன்னித்து நம்மளுக்கு உபவாச நாளை கட்டளையாக என்று நான் பார்க்கிறோம். இது இப்படியாக உபவாசம் திட்டப்பட்ட நாட்டிலே இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறது. இதிலே நாம் எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்பதை குறித்து இங்கே நான் உங்களுடைய பகிர்ந்து கொள்வதற்காக இது முன்னுதாரணமாக சொல்லியிருக்கேன். இதிலே இந்த உபவாசங்களிலே எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் நாளாக இருக்கும், எந்த உபவாசத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் பார்ப்போமானால் இன்று நாம் படித்த அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 58ஆம் அதிகாரம் வசனம் 6-7 ஒரு படிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அழுக்கிறதும் நுகத்தடியின் பிணையங்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்டு சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். திருச்செவியின் அன்பான மக்களே, பெரியவர்களே, சகோதரமார்களே, சகோதரிமார்களே, இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி அதாவது இந்த மாதிரியான காரியங்களை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதுகிறார். கர்த்தருக்கு உகந்த இந்த மாதிரியான பல விதமான உபவாசங்களை நாம் பார்த்தோம். அந்த 5 உபவாசங்களை நான் மக்களில் நான் எழுதியிருக்கேன் சுருக்கமாக. இந்த உபவாசங்களில் எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்று பார்க்கும் பொழுது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தொடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்துக் கொள்வது என்பதாகவே முதலாவது அக்கிரமத்தின் கட்டுகள் ஒருவேளை இந்த உலகத்திலே இந்த பாவமான உலகத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது எப்படி ஒரு குளத்திலே தாமரையானது ஒரு குளத்திலே பலவிதமான கழிவுகள் குளிக்கிறது, துணி துவைக்கிறது, மற்றபடி மாடுகளை கழுவுறது, இந்த மாதிரியான காரியங்கள் குளத்திலே எல்லா ஊர்களில் பார்த்திருப்போமானால் அது பாம்பேயிலே ஊர்களில் பார்த்தோம்னா அது அந்த குளங்களில் தான் ஆடுகளும் மாடுகளும் தண்ணீர் குடிக்கும், அதில் தான் குளிக்கவும் செய்யும், அதில் தான் துணியும் மக்களும் குளிப்பார்கள். இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் இன்று நிறைய வளர்ச்சிகள் அடைந்து விட்டது. தண்ணீர்களுக்கு பலவிதமான
நம்ம அந்த காலங்களிலே பார்க்கும்போது அந்த மாதிரி காலங்கள் இருந்தது. அந்த தாமரைகளே அந்த குளத்திலே இந்த தாமரையானது பார்க்கும்பொழுது அந்த சில சமயம் தண்ணி வற்றி போகணும், ஆடு மாடுகளாக கலக்கி அழி மாதிரி தண்ணிகள் காணப்படும். அந்த அழிவு நாற்றம் எடுக்கும் பல மாடுகள் ஆடுகள் மனிதர்கள் கலக்கும் பொழுது அந்த தாமரையானது அந்த குளத்தின் மறுபெயர் பார்க்கும்போது அந்த எவ்வளவுதான் அந்த குளத்தினுடைய அந்த அழி அந்த அசுத்தங்கள், அந்த அசுத்தமான தண்ணீர் அந்த தாமரை இலைகளிலே பறந்து போய் திருப்பி விழுந்தாலும் கூட அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கழிவு கூட தாமரையை தங்காது என்று சொல்வார்கள். அதே போல்தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் கூட. இன்று நாம் இந்த பாவமான உலகத்தில் வாழ்கிறோம். நாம் எல்லோரையும் திருத்தி விட முடியாது, எல்லோரையும் திருத்த வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், எல்லோரும் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டுதான் நாம் கிறிஸ்துவனை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதற்காக கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் பிரயாசப்படுகிறார்கள், நாமும் நம்மால் முடிந்த அளவு முயற்சிக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் நாம் அழுவது கருத்துவர்களால் தான் நம்ம கூடாத காரியம். அது கத்தலாக ஒரு கத்த சித்தமாக அந்த மாதிரி கத்த செய்யப்படும் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த மாதிரி தான் இது பார்க்கும்போது இந்த அக்ரமத்தின் கட்டுகளை நாம் அவிழ்க்கிறதும், அதாவது முகத்தடியின் பிணைகள் பிணைகள் என்றால் உங்களோடு பிணைந்து கிடப்பது, அதாவது வேதனையோடு பல கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கிற மக்கள், பலவிதமான சூழலிலே நெருக்கமான சூழலில் இருக்கிற மக்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த நுகத்தடியை என்று சொல்ல போனால் நாம் சொல்லவில்லை. ஒரு மாட்டு வண்டிகளிலே இந்த மோக்கால் என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டிலே, ஊரில் பல விதமாக சொல்வார்கள் நினைக்கிறேன். இரண்டு மாடுகளையும் ஒன்றிணைத்து வண்டி ஓட்டும் பொழுது அந்த மோக்கால் என்று சொல்வார். அதுக்கு ஒரு பட்டி வாரம் போட்டு அதை ஒரு தும்பு என்று சொல்லுவோம், அதை ஒட்டு அதில் ஒரு வாரம் இருக்கும், அதை போட்டு அந்த மாட்டை ஓட்டுவார்கள். அந்த மோக்கால் மாட்டு அந்த வண்டியோட வாரம் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த மோக்கால் அந்த அதை வைத்து விட்டால், வாரத்தை வைத்து வண்டி மாட்டை கூட்டி விட்டால் அந்த மாடு எங்கேயும் வலதுபுறமோ இடதுபுறமோ எங்கேயும் சாய முடியாது, போக முடியாது. காரணம் இரண்டு பக்கமும் அந்த பட்டையை போட்டு விட்டுருவார்கள், அந்த வார்பட்டையை போட்டுவிடுவார். அது நுகத்தடி. அதுக்காக இங்கே சொல்லி அந்த மாதிரியான பாவமின நுகத்தடி, சாபமின நுகத்தடி, பலவிதமான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாமே இந்த நுகத்தடிகளை நாம் தெரிந்து பார்க்கிறோம். அந்த மாதிரியான கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நாம் இருக்கும்போது, ஒருவேளை நம்ம கஷ்டமான சூழலில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி மக்களை, அந்த மாதிரி பிள்ளைகளை, அந்த மாதிரி ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை அதிலிருந்து கிறிஸ்துவ அறிந்த பிள்ளைகளாக நாம் அவர்களுக்கு அந்த நுகத்தடியின் அவர்கள் அந்த வேதனையிலிருந்து வெளிவருவதற்கு நம்ம ஒரு ஆறுதல் சொல்லலாம், நம்மளால் ஏற்ற உதவியை சொல்லலாம். அந்த நுகத்தடியின் இருந்து அவரை பிரிக்கிறது அது செய்யணும். அது கர்த்தருக்கு அப்படி அந்த மாதிரி செய்யும்போது, அந்த மாதிரி செய்து நாம் உபவாசம் இருக்கும் பொழுது அது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்று கூறப்படுகிறது. அடுத்தபடியாக வாசிக்கும் பொழுது பசியுள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், துறந்த சிறுமியான வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், பசியுள்ளவருக்கு ஒருவேளை இந்த வாமைப்படத்திலே ஏதோ அவர்கள் இருக்கிறதுக்குண்டான வீடுகள்லாம் இருக்கிறது. இந்த காரியத்தை சற்று கொஞ்சம் சிந்திக்க போனோம்னா நம்மள ஊர்களிலே ஒரு சிலர்களெல்லாம் பார்த்துருப்போமானால் இந்த மாதிரியான இரவு நேரங்களிலே ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகிற வழிபோக்கர்கள், அதாவது வீடுகள் பஸ் வசதி இல்லாத நாட்களே அந்த ஊரில் தங்கினார்கள். அந்த ஊருக்கு மக்கள் வந்து பார்ப்பாங்க, ஐயா அவங்களுக்கு எந்த ஊர், அம்மா அவங்களுக்கு எந்த ஊர், இது மாதிரி எங்கள் வீட்டுகளே எங்கள் வீடு பெரிய வீடாக இருக்கும், இந்த வந்து தங்கி இரவு தங்கி சாப்பிட்டு தங்கி இருக்கவங்க வண்டியில் இந்த மாதிரியான சூழல் பார்த்துருக்கோம். அதை எங்களுடைய வாழ்க்கை கூட அந்த மாதிரியான காரியங்களை செய்திருக்கிறோம். ஏன்னா இது வந்து அந்த மாதிரி காரியங்கள், அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு இரவு இந்த இடத்துல இருந்து போக முடியாது, அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த மாதிரியான கிறிஸ்தவ அறிந்த மக்கள் நம்ம யாரோ வந்திருக்கிறார்கள், யாரோ போயிருக்காங்க, நமக்கு என்ன அது இன்று உள்ள காலத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே அப்படி மக்கள் நம்முடைய மூதாதையர்கள் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு சொல்லுவாங்க, அதாவது ஆகாரம் மிஞ்சி இருந்தாலும் கூட பாழாய் போவது பசு வயிற்றிலே என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். பாழாய் போவது என்றால் அந்த ஆகாரம் சாப்பிட்டு நாம் எல்லோரும் ஈட்டார் சாப்பிட்டு மீதி இருந்தால் அது வீணாய் போவது. நாளைக்கு அது யாராச்சும் ஆகாரம் இல்லாதவர்களுக்கு, யாராச்சும் நம்மளுடைய கஷ்டப்பட்டவர்கள் ஒருவேளை ஊர்களிலே அந்த மாதிரியான தர்மம் எடுத்தவர்கள் வருவார்கள் இரவுகளிலே வந்து அவங்களுக்கு கொடுப்பது என்றால் அது நல்லது. அது அந்த பாழாய் போன அந்த ஆகாரம், அந்த பசு ஒரு பசு யாரும் மனிதர்கள் இல்லை என்றாலும் கூட ஒரு பசு மாடு அந்த ஆகாரத்தை பசு கொடுப்பார்கள் சாப்பிடுவது. அதுதான் அந்த மாதிரி படங்களை சொல்வார்கள், பாழாய் போவது பசு வைத்து. அதே மாதிரி நம்ம கூட அந்த சொல்ல குறிப்பிடுகிறேன், அதாவது பசி உள்ளவர்களுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், நாம் பசியாக மற்றவருடைய இருக்கிறோம் மாட்டுக்கள் கொடுத்து துறத்துள்ள சிறுமார்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், வசனம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வசனம் கொடுப்பதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதாலோ உனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்கிறது. இந்த மாதிரியான காரியங்கள் செய்கிற நம்முடைய கிறிஸ்தவர்களே சகோதரிகளே
அன்பான மக்களே, நாம் இந்த மாதிரியான காரியங்களை செய்வது இயற்கை குறிப்பிட்டிருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு இது எவ்வளவு தூரத்தில் இதை நாம் அபியாசம் பண்ண முடியும் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய இதுலாம் இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது, இந்த மாதிரி ஜெபிக்கும் பொழுது, இந்த மாதிரி உபவாச காலங்களே அந்த உபவாசம் இருந்து இந்த மாதிரி காரியங்களை செய்து நாம் உபவாசிக்கும் போது அந்த மாதிரி உபவாசத்தை கர்த்தர் எனக்கு உகந்த உபவாசம் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது இந்த மாதிரியான காரியங்களை செய்யும் பொழுது, அப்பொழுது விடியற்கால விளக்கை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் குடித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும் என்று சொல்லப்படுது. அப்படி செய்யும் நாம் செய்வோம் என்றால் அது கர்த்தருக்கு ஒரு உகந்த உபாசமாக இருக்கிறது, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்பொழுது விடியற்கால விளக்கை போல உன் வெளிச்சம் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எழுதி சுகவாழ்வு சீக்கிரத்திலே ஒரு பயிர்கள் ஒரு மனம் எப்படி ஒரு பயிர்கள் துடிப்பு அது மாதிரி துடித்து இருக்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும் கொடுக்கிறது. இது கர்த்தருக்கு ஒரு உபவாசம். அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், உபவாசம் நம்மை கர்த்தருடைய பட்சத்தில் தாழ்வுமுறையாக நாம் உபவாசிக்க வேண்டும். அதாவது இந்த உபவாச நாட்களிலே நாம் உபவாசிக்கும் பொழுது நம்முடைய இந்த உபவாசமானது நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துவதற்காக தாழ்த்துமுறையாக இந்த உபவாச நாட்களே நான் இங்கே குறிக்கப்படுகிறது. அந்த மாதிரியான உபவாசத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசம் நம்மை தாழ்த்தும் பொழுது அது கர்த்தருக்கு ஒரு உபவாசமாக காணப்படுகிறது. மற்றபடி இதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிக்கிறோம். லூக்கா 18:10-11. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இங்கே இந்த படத்திலே சுவிசேஷத்தில் நாம் பார்ப்போம்னா, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படியாக தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததனால் உண்மை சொல்கிறேன். இவங்க இந்த பரிசேயன் இந்த மாதிரியான காரியங்களை பற்றி சொல்கிறார். 2 மனுஷர்கள் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். தேவனை தரிசிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய மன்றாட்டை தேவனுக்கு சமர்ப்பிக்க. இதில் ஒரு பரிசேயன் என்று, பரிசேயன் என்றால் அவருக்கு எல்லோரும் தெரியும். அவர் கர்த்தருடைய நியாயக்காரமாட்டி நியாயமாக செய்கிறவர், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய தசம பாகங்களை ஒழுங்காக கொடுக்கக்கூடியவர், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையை ஒழுங்காக சரியாக செய்யக்கூடியவர், அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டு வாழக்கூடிய ஒரு பரிசேயன் என்று அவர்களுக்கு அந்த மாதிரி நீதி நியாயங்களை கைக்கு பொழுது பரிசேயனை நாம் அறிந்து விடுகிறோம். அந்த பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் இந்த மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல அவர் சொல்ல வேண்டியதான். ஆண்டவரே, நான் இந்த மாதிரியான தவறான காரியங்களிலே நான் ஈடுபடவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக அந்த சமூகத்திலே உண்மையும் உத்தரவுமாக உபவாசங்களையும் ஜெபிக்கையும் ஆனத்திலையும் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் சொன்னது என்ன பார்க்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற மனிதனை பார்த்து சொல்கிறார். இந்த ஆயக்காரனை போல என்று சொல்கிறது. இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் அவனோட நான் நல்ல மனுஷன் என்று தன்னை பெருமை பாராட்டிக் கொள்கிறார். அந்த பெருமை நிமித்தமாக கர்த்தர் கீழே நாம் பார்க்கணும்னா, பரிசேயன் என்று இந்த மாதிரி சொல்கிறேன். வானத்துக்குள்ளே பாருங்கள், வானத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாக கொடுத்து செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன், அந்த ஆயக்காரன், ஏழை மனிதன், அந்த ஆயக்காரன் சுரத்தில் என்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதிலிருந்து உபவாச நாட்களே இந்த உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பெருமைப்பாடாதபடிக்கு நம்மை தாழ்த்தக்கூடிய காலம் இந்த உபவாசமாக இருக்கிறது என்று, தாழ்மைக்கு ஏற்ற காலங்கள், நாம் நாம் கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் என்பதை பார்க்கிறோம். இதுவும் ஒரு வழியில் கர்த்தருக்கு உகந்த ஒரு உபவாசமாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக நாம் பார்ப்போமானால்,
அதாவது மறைவான அல்லது ரகசியமான நமக்கும் கர்த்தருக்கும் இடையான ஒரு ஒப்புரவுகளுக்கான உபவாசமாக இந்த உபவாசமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி உபவாசத்தை கர்த்தர் மறைவான என்பதற்கு பொருள் ரகசியமான, அதாவது நமக்கும் தேவனுக்கும் உள்ள காரியங்கள், நமக்கும் மனிதனுக்கு உள்ள காரியங்கள் அல்ல, நமக்கும் தேவனுக்கு உள்ள காரியங்கள், என் இருதயத்தில் உள்ள காரியங்கள், என் இருதயத்துள்ள வேதனைகள், என் இருதயத்துல கர்த்தருக்கு விதமான காரியங்கள் இருக்குமாயும் அதை நான் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கும் எனக்கும் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மன்றாடும் பொழுது அது மற்றொரு தெரியாதவர்களுக்கு ஒருவேளை எந்த விதமான காரியங்களாக இருக்கலாம். அதை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறையிலே நம் தனிமையிலே அவரோடு பொருத்தனை பண்ணி கர்த்தாவே என்னுடைய காரியம் இந்த மாதிரியாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலைகள் இந்த மாதிரியாக இருக்கிறது, இந்த மாதிரியாக துயரப்படுகிறேன், இந்த மாதிரி நிலைப்படுகிறேன் என்று நாம் கர்த்தர் மற்றவர்களுக்கு நாம் சொல்லி நம்முடைய வேதனைகளை நம்முடைய காரியங்களை மற்றவர்கள் மத்தியில் சொல்லி நாம் மற்றவர்கள் அந்த மாதிரியான காரியங்கள் ஏற்படாதவர்களுக்கு நம்முடைய வேதனைகள் பற்றி கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அவரை நோக்கி மன்றாடும் பொழுது, அவரை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய கண்ணீரை அவர் பார்த்து சிந்தும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு அவருக்கு பதிலளிக்கிறான். ரகசியமான அவருக்கு நம்ம கூட உடன்படிக்கை கொண்டாட நான் அப்படி ஜெபித்து நாம் உபவாசித்து அந்த மாதிரியான ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆசிரியமான காரியங்களை நம்முடைய நமக்கு தருகிறா என்று பார்க்கிறோம். முதலாவது எது உபவாசம் என்று பார்த்தோம். இரண்டாவது கர்த்தர் தாழ்த்தல் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் என்று பார்த்தோம். மூன்றாவது மறைவான உபவாசம் என்பதை கர்த்தருக்கு தண்ணீரை நாம் பார்த்தோம். மத்திய நான் படிக்கிறேன். மத்திய 6 அதிகாரம் 16-17 படிக்கிறேன். மத்திய 6:16-17. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக தன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இங்கே நாம் பார்க்கும்போது அதாவது இந்த உபவாசத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், இன்றைக்கு நாம் எல்லோரும் உபவாச நாட்களில் இந்த முதல் வெள்ளிக்கிழமை எல்லோரும் பரிசுத்தமான விசுவாசத்தில் எல்லோரும் உபவாசத்தோடு வந்திருக்கிறேன் என்று விசுவாசத்தில் நாம் இந்த மாதிரி உபவாசத்தில் இருக்கும் பொழுது நாம் முக வாழலாம் இல்லாதபடிக்கு மற்றவர்கள் இவர்களுக்கு சொல்லாதபடி நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஒருவேளை கேட்பார்கள் என்ன ஆபீஸ்கள் எல்லாம் வேலைக்கு போகணும், ஒரு சில இந்துக்காரங்க சொல்லுவாங்க பிள்ளைகள்லாம் போய் பார்க்கணும், ஏதாவது திருமணம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஆட்சியே உபவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு அத்தனை பேர் அந்த கேட்க சமாளிக்க அத்தனை பேரும் கேட்பாங்க. இது கிறிஸ்துக்கு மாதிரி இந்து மற்ற மக்கள் மத்தியில் இருக்குது. நாம் அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி உபவாசம் இருந்து கடவுள் கத்தருடைய பாதத்தில் ஜெபிக்கும் பொழுது முக வாழலாய் இருக்கக்கூடாது என்று கத்தரை சொல்கிறார். நாம் அழகாக குளித்து தலைக்கு எண்ணெய் பூசி நல்ல முகத்திலே நல்ல ஒரு சிரிப்போடு நல்ல ஒரு கர்த்தரை சமூகத்திலே நாம் அந்த மாதிரி உபவாசிக்கும் பொழுது கர்த்தரத்திலே அந்த உபவாசம் இந்த மாதிரியான அரசியல் மடிப்படையே கொஞ்சம் இந்த மருந்து வசனம் கொஞ்சம் பண்ணுவேன். உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி ஒரு முகத்தை கழுவு. இங்கே பார்க்கும்போது அதாவது மனுஷர்கள் பார்க்க முடியாத வேண்டிய உபவாசம் அல்ல, அந்தரங்கத்தில் இருக்க நாம் இந்த வீடுகளிலே நாம் இருந்து உபவாசிக்கிற உபவாசமானது அந்தரங்க தேவன் எங்கும் உலாவித்திருக்கிறார், எங்கும் ஸ்தாபித்திருக்கிறார் அவர்களாக ஒருவேளை நாம் அந்த மாதிரி நாம் பார்க்கும் பொழுது அந்த இருக்கிற பிதா அதை மையப்படுவார். அந்த உபவாசத்தை கட்ட நம்ம ஒரு ஆசீர்வாதமாக நம்மளுக்கு நாம் என்ன நோக்கத்தோடு என்ன வேண்டுதலுக்காக கத்திடத்தில் நாம் உபவாசம் செய்கிறோமோ அந்த உபவாசத்தை இந்த மாதிரியான காரியங்கள் அந்த இடத்திலே நான் ஜெபித்து வாடலாயிராதபடிக்கு நோக்கி நான் ஜெபிக்கும் போது அந்த உபவாசத்தை கத்தர் ஏற்றுக்கொள்கிறார். இதுவும் ஒரு விதத்திலே கத்தருக்கு ஒரு பிரியமான ஒரு உபவாசமாக காணப்படுகிறது. அடுத்து இன்று பார்க்க போனால் அதாவது உபவாசம் இது மறைவான கடைசியாக கற்றுக்கும் நமக்குள்ள ஒரு இடையான ஒரு காரியம். அடுத்து உபவாசம் நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிய செய்கிறது. உபவாசமானது நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு முன்பாக இது கீழ்ப்படிய செய்கிறது என்று நாங்கள் காண்கிறோம். இங்கு சில வேதாந்தங்கள் பார்ப்போம் என்றால்
தாவீது ராஜா தன்னுடைய பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் தாழ்ந்திருக்கும் போது சரி, வாழ்ந்திருக்கும் போது சரி, பலவிதமான காரணங்களிலே பலவிதமான நேரங்களே அவரை போன்று அவர் ஒரு வேதனையிலே, அதாவது பலவிதமான காரணங்கள் அடிக்கடி அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அவர் கத்தை நோக்கி இங்கே ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையை தன்னை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து உருவாசித்த காரணங்களை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 35ஆம் சங்கீதம் 13ஆவது வசனம் பார்க்கிறோம். சங்கீதம் 35:13. கொடுமையான சாட்சிகள் எழும்பி 35 சங்கீதம் 35:13. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. அவர்கள் வியாதி இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது என்று இங்கே பார்க்கிறோம். அவர் வேதனையோடு அவர் வியாதியாக இருந்த போது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது என்று. இரட்டு என்றால் அவர் இந்த உபவாசிப்பதற்கு அந்த யூதா ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் உபவாசிக்கும் பொழுது அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்து தங்களை தாழ்த்துவதோட அடையாளமாக அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்து தன்னுடைய மிடுக்கான உடுப்பை கலைந்து கொண்டு அதாவது இரட்டு என்று அந்த உபவாசத்தில் ஒரு அந்த வஸ்திரத்தை அவர்கள் கழித்துக் கொண்டு அவர்கள் சமூகத்திலே மாதிரியான காரியங்களை சத்திய நோக்கி ஜெபித்தார்கள் பார்க்கிறோம். இந்த உபவாசம் வந்து நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு முன்பாக கீழ்பிடிக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதிரியான உபவாச நாட்களிலே நாமும் கூட எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம், எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம், எது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், எதை செய்தால் கர்த்தர் நம்மை பிரியப்படுவார், எதை செய்தால் கர்த்தர் நம்முடைய உபவாசத்தை ஏற்றுக்கொள்வார், எப்படி நாம் பணிகளை செய்தால் கர்த்தர் உபவாசத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆசீர்வாத வாழ்க்கையை, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை, ஒரு விசுவாச வாழ்க்கையை நம்மளுக்கு மேன்மைப்படுத்தி தருவார் என்பதை இந்த நாட்களிலே நாம் காண்கிறோம். அடுத்தபடியாக இன்று ஒரே ஒரு உபவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். உபவாசம் நம் ஆத்துமாவை கர்த்தருடைய சமூகத்தில் தெரிவிக்கும்படியாக நம் ஆத்துமாவை தூய்மைப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். அதாவது உபவாசம் என்பதற்கு முன்பாக, உபவாசம் செய்வதற்கு முன்பாக முதலாவது நாம் நம்முடைய சரீர பிரகாரமும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆத்மாவை அதை தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு உபவாசமாக இருக்க வேண்டும். அது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் தன்னுடைய சமூகத்திலே நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஜெபிக்க போகிறேன் என்றால் முதலாவது என் ஆத்மாவை, என் ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றும் கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருக்கு சமூகத்திலே அதை முதலாவது நான் சரி செய்துவிட்டு என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இதை நான் தூய்மையாக, இதை கர்த்தருக்கு உகந்ததாக, கர்த்தருக்கு பிரியமானதாக, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நான் வாழும் பொழுது, நான் அந்த மாதிரி ஜெபிக்கும் பொழுது, இந்த மாதிரியே காரியங்களிலே இந்த ஆத்மாவை நாம் அந்த மாதிரி உபவாசத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இந்த பாவமான ஆத்மா அதாவது பரிசுத்தமாய் மாறத்தக்கதாக கர்த்தருடைய நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை இங்கே தூய்மைப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 69வது சங்கீதம் 10வது வசனம். என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இங்கே 69 இந்த மாதிரியான இருக்கிறது. என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாக இருந்தது. இரட்டை என் உறுப்பாக இருக்கிறேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியான என்று கீழே பார்ப்போம். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்ததும் நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும், என்னை பகைத்தவர்களிலிருந்தும் என்றும் நிலையாத ஜலத்தில் என்றும் நான் நீங்கும்படி செய்யும் என்று இங்கு சொல்கிற கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டுள்ளும் உடைய தயை நலமாயிருக்கிறது, உமது உருக்கமான இலக்குகளின்படியே என்னை
கடாட்சிக்கிறது என்று இங்கே தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான ஒரு உபவாசத்தை இங்கு தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறார் என்று பார்ப்போம். இப்பொழுது நாம் இந்த மாதிரியான உபவாச காலத்திலே இந்த உபவாசம் எப்படிப்பட்டது, எதற்காக நாம் உபவாசம் செய்யணும், என்ன நோக்கத்தோடு கர்த்தரை நாம் உபவாசம் செய்ய வேண்டும் என்பதை எந்த மாதிரியான சூழ்நிலையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்துக்கொண்டு உபவாசிக்க வேண்டும் என்பதை சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது முதலாவது பல காரியங்களை பார்த்தோம். மோசே அந்த 10 கட்டளைகளை அந்த கற்பலகைகளை பெறுவதற்கு முன்பாக 40 நாள் ஆண்டுகளுக்கு உபவாசம் இருந்தார். நெகேமியா அவர் தன்னுடைய தன்னுடைய யூத தேசத்தின் எருசலேமின் அளவு இடிந்து விழுந்தது, ஆலயங்கள் சுட்டரிக்கப்பட்டது. அதன் காரணத்திற்காக ஒரு அந்த நோக்கத்திற்காக தான் மாத்திரம் நல்லா இருந்தால் போகாது, தான் மாத்திரம் சுகமாக வாழ்ந்தால் போகாது, நம்முடைய தேசத்து ஜனங்களும் நலமாக இருக்க வேண்டும். அவர்களும் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த மற்ற தேசத்தின் அடிமைத்தனத்தை விடுவித்து விடப்பட வேண்டும், பாதுகாக்க வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று இருந்தாங்க. தன்னுடைய தேசத்திற்காகவும் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் தன்னுடைய சொந்த தேசத்திற்காகவும் உருவாக்கம் வந்து நெகேமியா எழுதி பார்ப்போம். எஸ்தராமே அதே போல தங்கள் யூத ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு காப்பாற்றுவதற்காக அங்கே எஸ்தர் ராஜாத்தி அங்கே தன்னுடைய சமூகத்தை தாதி மார்போடு சேர்ந்து அவள் அங்கே அதாவது ராஜா சமூகத்திலே வந்து நிற்கும் முன்பாகவே அவர் ராஜா ஜெபித்து விட்டு ராஜா செங்கோலை நீட்டி யாரை ராஜா பார்க்க வேண்டும் என்றால் அவர் அழைக்கின்றாரோ அவர்கள் மாத்திரமா ராஜா சமூகத்தில் ராஜா நிலையத்தை போய் சேர வேண்டும், போய் அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். அந்த ஒரு கட்டளை இருந்தது. ஆனால் ராஜா வாழ்ந்து என்னுடைய சமூகத்தில் வரலாம் என்று சொல்வதற்கு முன்பாகவே எஸ்தர் ராஜாவை கர்த்தரிடத்தில் ஜெபித்து தன்னுடைய தேசத்தின் ஜனங்களை மூலமாக உடற்பதாய் மூலமாக அங்கே தன்னுடைய தேசத்திலே ஒரு நாளை குறிப்பிட்டு அங்கே உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது தாதிமார்கள் அவளும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர் ராஜா சமூகத்திலே மொத்தத்திலே நின்ற பொழுது அவர் செங்கோலை நீட்டி ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். என்னோட ராட்சியத்தில் வாங்கி வேண்டும் என்று அந்த மாதிரி எதிராக நடந்தது. அது கர்த்தருடைய ஜெபத்திலே அவர் காத்துக்கு அவளும் தேசத்தின் ஜனங்களும் யூத ஜனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக நோக்கத்திற்காக மற்றவர்களுக்காக அவர்கள் தேச ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை இந்த ராஜாவுடைய இதயத்திலே கர்த்தர் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை நல்ல ஒரு அன்பை அவரிடத்தில் வெளிப்படுத்தக்கூடியாக காணக்கூடியாக செய்தார் என்று பார்க்கிறோம். மற்றபடியாக தானியேல் தீர்க்கதரிசியும் அந்த மாதிரியான ஒரு உபவாசம். அதே மாதிரி இந்த பாபிலோன் தேசத்திலே அவருடைய ஜனங்கள் எத்தனை வருடங்கள் நாம் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்று இவ்வளவு காலகாலமாக என்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்களே என்று நேற்று எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை அவர் வாசிக்கும் பொழுது எத்தனை வருடங்கள் எத்தனை காலங்கள் சென்று வாசிக்கும் பொழுது அவர் அந்த நேரங்களில் காலங்களை பார்த்து அவர் அங்கே வேதனையோடு வாரத்தோடு கத்தை நோக்கி ஜீவித்தார் என்பதை பார்க்கிறோம். மற்றபடியாக யோனா மூலமாக தேவன் நினைவே பட்டணத்தை அழிக்கும்படியாக கர்த்தர் சொல்லி அவரை அனுப்பின பொழுது அவர் நினைவே பட்டணத்திலே அவர் பாவம் தெரியும் போது தேசத்தின் ஜனங்கள் பாவம் கூப்பிடலாம் தேவ சொல்லி எண்ணும் பொழுது கர்த்தர் நினைவே பட்டணத்தை அழிக்க முடியல. இந்த 40 நாட்களுக்குள்ளே இந்த நினைவே பட்டணம் அழிந்து என்று சொல்லி அவர் போய் ஒரு பிரசித்தின்படியாக யோனாவை அனுப்பினார். ஆனால் கர்த்தர் அந்த தேசத்துடைய 2 லட்சம் மக்கள் பாதுகாவலர் தேசத்திலுள்ள எல்லா மக்களும் ராஜ்யங்கள் முதற்கொண்டு தேசத்தின் மக்கள் சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் 6 மாதங்கள் எல்லா விதமான மிருக ஜீவனோட உபவாசம் இருந்து கத்தை நோக்கி பார்த்து மகாரினால் ஜீவித்தார்கள். கர்த்தர் அந்த தேசத்தை இந்த நீர் பட்டத்தை காப்பாற்றினார். கிறிஸ்து அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய நேரங்களிலே நம்முடைய காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி பலதர பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை. எவ்வளவுதான் பணக்காரர்களாக இருந்தாலும் இவ்வளவுதான் வசதிப்படுகிற பெரிய பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அதாவது பெரிய பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு பல பிரச்சனை. நாம் கட்டுரை பிள்ளைகள் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே நாம் அதை பற்றி கலந்தாதபடிக்கு அதை பற்றி திகழாதபடிக்கு இந்த உபவாசத்தின் நாட்களிலே இந்த 2 நாட்களிலே நாம் உபவாசம் இருந்து முதலாவது எந்த காரியத்திற்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், உபவாசம் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உபவாசம் இருக்க வேண்டும், இந்த மாதிரி காரியங்களிலே என்ன நோக்கத்திற்காக உபவாசம் இருக்க வேண்டும் அறிந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் இன்னும் ஆரோக்கிய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக பலப்படவும் பிரசித்த வாழ்க்கையில் இன்னும் நாம் கஷ்டப்படத்தக்கதாகவும் விசுவாச வாழ்க்கையிலே நாம் இன்னும் உறுதிப்படுத்தத்தக்கதாகவும் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் இந்த
தவசு நாட்களே 7 நாட்களே அதிகமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதாக அதிகமாய் கர்த்தரை பார்த்து ஜெபிக்கத்தக்கதாக அதிகமாய் அவர்களை நாம் திக்கி செல்லத்தக்கதாக விதமான காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறாங்க. கர்த்தராமே இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தருவாங்க. ஆமென். எனக்கு வாய்ப்பிருக்க ஒவ்வொருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நமது சபை குருவானவர்களுக்கு நன்றியமாக கர்த்தராமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிரியருக்கு வழி நடத்துவாராக. ஆமென். காணிக்கப்படுறாங்க. 56வது கீர்த்தனையை நாம் படிப்போம். கீர்த்தனை எண் 56. ஜெபிப்போம். மகா இறக்கமுள்ள கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசம் இருக்கிறதே, துதிக்கு பார்க்கிறதே,
உமக்கு கூட அப்படி சோத்திரம். நன்றி சாமி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, சோத்திரப்பா, சோத்திரப்பா. மை துதிக்கிறோம், நாமக்கு மயப்படுத்துகிறோம். அடவே சாமி, இந்த தவசு காலங்களிலே, இந்த எழுந்து காலங்களிலே சுவாமி, அடவே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய ஆலயத்திலே வந்து உண்மை துதிக்கும்படியாக, உடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அடவே சாமி உண்மை மையப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம் சாமி. வந்தோம் அப்பா, ஒரு சில பாடல்களே பாடினோம், ஒரு சத்தியத்தை கேட்டோம் அப்பா. இறக்கிற தெய்வமே, உபவாசம் என்பது என்ன, எப்படி நாங்கள் உபவாசிக்க வேண்டும், எந்த மாதிரியான உபவாசத்தை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும், இந்த உபவாசத்தின் நோக்கம் என்ன என்பதை பல காரியங்களை கற்று வேதத்தின் பகுதியிலிருந்து வேதத்திலிருந்து நாங்கள் ஆராய்ந்து அறிந்தோம் சாமி. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அடவே சாமி, காணியை போல சாமி, நெகேமியாவை போல, அடவே மோசையை போல, அடே நெகேமியாவை போல, எஸ்தர் ராஜ்யத்தை போல, அடவே சாமி நாங்கள் உபாசிக்கிறதுக்கு கற்றுத்தந்ததற்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. அடவே சாமி அப்பா பிதாவே, இந்த பரிசெயலை போல அல்ல, அடவே நாயக்கனை போல கத்தாவே சாமி, நாங்கள் கூட உடைய சமூகத்திலே கத்தாவே உங்களை நோக்கி கேட்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்தை நோக்கி ஏறெடுத்து பார்க்க நாங்கள் தகுதியற்றவர்கள் என்ற சூழ்நிலையிலே துதிக்கிறோம். தகுதியில்லாத எங்களை கல்விப்படுத்தினமைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இதற்கு தேவை விலையில்லாத எங்களை பலப்படுத்தினதாக நன்றி செலுத்துகிறோம். சத்துவங்களாக எங்களை சத்துவத்தை தந்தவங்க நன்றி செலுத்துகிறார்கள். இன்னும் அதிகமாய் அவைக்குரிய வாழ்க்கையை நாங்கள் முன்னேறி செலுத்த வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் அதே நிலத்தை நீங்கள் கற்றுத்தர முடியாது. அந்த தினமுடைய பாதுகாத்து ஜெபிக்க வீரத்தை கண்டு அதிகமாய் அவர்களை கிட்டி சேர அதிகமாய் அவைக்குரிய வாழ்க்கையாக பலப்பட நிலப்பட எங்களுக்கு திரும்பி செய்ய முடியாது என்கிறோம். எல்லாற்றுக்களாக நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராக சொல்லியிருக்கிற ராஜா, இந்த வசத்தை முடிய ராஜா, நாங்கள் பரிசுத்தராக இருக்க போல உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அந்தவே பிள்ளைகள் என்று சொல்ல திரும்பியற்றவர்களாக எங்களை உங்களுடைய சிறிய பக்கத்தினால் சிறுவியில் நீ தோங்கி மறித்து அடவே சாமி, நீ சிந்திய ரத்தத்தினால் உடைய காயத்தினால் ரத்தத்தினால் நாங்கள் கலந்து உடைய பிள்ளைகளாக உங்களுடைய கிருபை எங்களுடைய கிரியைகளினால் அல்ல தேவனே, உங்களுடைய கிருபையினால் உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இந்த சோதனையை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. அடவே அதிகமாய் எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் அடவே ஒரு குடும்பத்தின் தலைவர்கள், அவர் குடும்பத்தின் தானே சாமி, ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் சிறியவர்கள் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களிலே சாமி தேவையோடு இருக்கிறோம்ப்பா. இந்த உலகத்திலே நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் பொழுதுப்பா அடவே எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லைப்பா. கடந்த அடவே ஒரு 10 மாதங்களாக அடவே பலவிதமான அடவே சாமி சோதனையின் வேலைகளிலும் கூட இக்கட்டான சூழலிலும் கூட வியாதி அடவே நிமித்தங்கள் ஆபத்துகள் விபத்துகள் மத்தியிலும் கூட திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு சோதனை பாதத்தில் வந்திருக்கிறேன், வழிநடத்தி வந்திருக்கிறேன். அதற்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அடவே சாமி அப்பா பிதாவே, எரிந்த நாணலை முடியாத ஒரு மங்கி எதிர கிரியை நீர் அணையாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, இந்த வார்த்தையை விசுவாசம். அடவே சாமி, நெறிந்த நாணலை போல எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் யாராவது இருப்பார்கள். அடவே சாமி வாழ்க்கையை சாமி அதிகமாக நெறிந்து போனபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகம் ஆசீர்வாதங்களிலும் அவரை பலப்படுத்தும் இடப்படுத்தும். மங்கிய கிரிய போல யாராவது திருச்சபை இருப்பாங்க. அடவே அவருடைய வாழ்க்கையை சாமி அவைக்கிற வாழ்க்கை உலகம் ஆசீர்வாதங்களை பிரகாசிக்கப்பட முடியாது கேட்கிறார். என் பிரகாசிக்கிற தேவர், என் பிரகாச ஒளியாய் இந்த உலகத்தில் வந்திருக்கிற இருளிலே அடவே இருளை கலைந்து ஒளியை உண்டாக்குகிற உலகத்திற்கு ஒளியாய் வந்திருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். இறக்கிற தேவை நிறைய வாய்ப்பு சொற்பிள்ளைகள், அதை வாலிப்பிள்ளைகள், வேலை செய்த சொற்பிள்ளைகள், அதுவே சாமி இன்னும் கத்தாவே சாமி வேலையை படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் வேலைகள் காத்துக்கிற பிள்ளைகள், அதுவே சாமி அன்பின் பருவத்தினே இன்னும் சாமி படிப்புகளே அதுவே சாமி இன்னும் சரிவர கல்லூரிகள் பள்ளிகள் திறக்க முடியாத இந்த பெருந்தொற்று கத்தாவை இன்னும் கத்தாவே சாமி எங்கள் மக்களை, தேசத்தின் மக்களை, தேசத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா இந்த 2வது அலை அதுவே சாமி இந்திய தேசத்திலே அதுவே எல்லா மாநிலங்களை விட மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகமாக இந்த தொற்றுநோய் பரவி கொண்டிருக்கிறது அதிகமாக. அதுவே நிலை மாற்றி போட்டு சாமி நான் உபவாசம் இருந்து ஜெபிக்க எங்களுக்காக தந்திருக்கிறாரா. எங்களுக்காக எங்கள் திருச்சபைகளுக்காக திருச்ச பிள்ளைகளுக்காக எங்கள் தேசத்திற்காகவும் விசேஷமா எங்கள் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக நாங்கள் உபவாசமா இருந்து அதுவே எங்களுக்கு மாற்றுவதற்காக எங்களுடைய நோக்கத்திற்காக மாத்திரமல்ல, எங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் மற்ற அவை அறியாத ஜனங்களுக்காக கூட நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க இந்த உலகத்தைய அதுவே இந்த மரண இருளிலிருந்து விளைவிக்க பாதுகாக்க இந்த கொடை நோய் வந்து கட்டாய விடுவிக்க சொல்லுவோம்.
என் நாமம் கேட்கப்படும் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி சமூகத்தை நோக்கி என்னுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நான் அவர்களுக்கும் அவள் தேசத்திற்கும் சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. வசத்தினுடைய வார்த்தைப்படி என் மனம் இறங்கும்படியாக சொல்கிறோம். என் திருச்சொல் பிள்ளைகளாய் நாங்கள் அதை மறுநாள் ஜெபிக்கிறோம் அப்பா, அவை துதிக்கிறோம் அப்பா. இதற்கு மனம் திறக்கும் சாமி. இனிமேல் கொண்டு அப்பா இந்த மாதிரி அந்த பிள்ளைகளை எங்கள் தேசத்தில் வளர முடியாது. ஒரு விதத்தில் பொருளாதாரம் சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறாரா. ஒரு விதத்தில் மக்கள் நாளை என்ன செய்ய வேலை வாய்ப்புகளை இழந்து கொண்டு வந்திருக்கிற சூழல் ராஜா. இன்னும் அதிகமாய் இந்த கொள்ளை நோய் நம் தேசத்திலே கத்தாங்க இன்னும் அதிகமாய் வருகின்றார். அதை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாதப்பா, நாங்கள் தப்பிக்க முடியாதப்பா. தப்பிக்கிற தேவன் ஒருவர், எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஒருவரே சாமி. எல்லாவற்றையும் எங்களை தாங்கிக் கொள்ள முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது சொல்லுப்பா. அது இந்த உலகத்தில் உபத்தங்கள் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரே இந்த உலகத்தில் உபத்தம் உள்ள காலையிலே சாமி. அதே நாங்கள் திறன் உலகத்தினால எங்கள் பாலத்துக்கான திறனைத்தாரும் எங்களை பாலத்துக் கொண்டு தப்பிக்கிறோம் சாமி. அதே சாமி திருமணத்திற்காக காத்திருக்கிற திருச்செல் பிள்ளைகள் ஒவ்வொரு காட்சிக்கிறோம் சாமி. அதே திருமண வயதில் இருக்கிற வாழ்வு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தப்பியமான காட்சிக்கிறோம். அதே சாமி ஏற்றவழியை மனிதன் தன்மையாக இருக்கிறது நல்லதல்ல, உனக்கு ஒரு ஏற்ற துணையை நான் ஏற்படுத்தி தருவேன் என்று அதே சாமி ஆறாமுக்கு ஏற்பாடினை துணையாக ஏற்படுத்தி தேவன் திருச்செல் பிள்ளைகளுக்காக அதே சாமி திருமண வயதிலே அதே கடந்து வந்திருக்கிற எதிர்போது நீக்கிருக்கிற பிள்ளைகள் காத்திருக்கிறோம். ஏற்ற வழியிலே நல்ல ஒரு திருமண காரியத்தை பிள்ளைகள் ஏற்க முடியாது. அதன் மூலம் அவர்கள் குடும்பமாய் கட்டப்பட முடியாது. அதன் மூலம் குடும்பத்தின் மூலமாக அதே சந்ததி சந்தையாக அவர்கள் ஆசிரியர் முடியாது. உண்மை நோக்கி அதவே உண்மையை சேவிக்க முடியாது சொல்லுப்பா. நாம் மீன்விட்டு அவர்கள் கத்தையே சொல்லிப்போம் என்று வேதவாசன் சொல்லுங்கப்பா. அதே சாமி நாங்கள் பெற்றோர் பிள்ளைகள் மற்ற குடும்பம் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மக்கள் உண்மை சேவிக்க அதே அனுமானத்து வாலிப பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக காத்திருந்த பிள்ளைகள் நல்ல ஒரு ஏற்ற வழி, நல்ல வாலிப பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்ற வழியிலே அவர்கள் துணிந்திருக்கின்ற அதே சமயத்துக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்த முடியாது. இதை சாமி படித்து முடித்து வேலையில்லாமல் காத்துக்கிற வேலையோடு கற்ற நல்ல வேலைகளுக்கு வெளியே கவலையோடு கணிதோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு ஏற்ற வழி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த பாம்பை படத்திலே கடலே வேலையில்லாமல் வாழ்க்கையை நடத்துவது, வாழ்க்கையை சமாளிப்பது அது ஒரு கத்தவே ஏராள காரியங்களை அறிவிக்கிறாயா. ஆகாயத்து பறவை பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அடுத்தவர்களை களஞ்சிக்கு சேர்க்கிறதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை என்று அந்த ஆகாயத்து பறவைகளுக்கு புதிய குஞ்சுகளுக்கு ஞானத்தை தருவது தேவன். உண்மை மனிதரை கத்தவை உங்களை சாயலாக எங்களை படைத்த தேவன். முறைப்பீடா எங்களுக்கு அதிகமாய் நீ கவனம் செலுத்துவீர், அதிகமாக விசேஷ விதமாய் எங்களை ஆசிரியருக்கு சேவை சொல்லி இன்னும் கூட இந்த நாள் கூட ஜெபத்திலே வந்துக்கிறார். இன்னும் வியாதிப்பவர்கள் சாதிக்கிறார். ஒருவேளை திருச்சிப்பள்ளியில் யாராவது வியாதி இருப்பார்கள் பயங்கரமாக இருப்பாங்க வேண்டாம். அதே நேரத்தில் ஆணையம் வரவேற்ற ஊருக்கு ஆச்சுக்கிறோம். அதை அவ்வளவு மாதிரியாக தாங்களை தரும்போது துணி சேர நாம் பிள்ளைகள் கடவுளை ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் பாஸ்டருக்காக எங்கள் குருவானவர்களாக ஜெபிக்கிறோம்ப்பா. அவரை அவருடைய ஆறுதல் பொருட்கள் தேர்ந்தெடுத்த அந்த குடும்பத்திற்கான என் ஆறுதலை தேர்ந்தெடுத்து அவருடைய கேட்கிறார்கள். ஏனென்று கேட்க நாங்கள் தம்பியை தொடர் சாமி அடவே சாமி தம்பியை நாளினை அவருடைய தம்பி கேட்கிறோம். இறப்படைய பாஸ்டர் குடும்ப பாஸ்டர் அம்மாவுக்காக அடவே அவர் வார்த்தா அதே சாமி அவர் குடும்பத்தாக்காக அதே ஒரு குடும்பத்தை பிள்ளைகள் ஒரு காட்டுக்கிறோம். நாளுக்கு சாமி அதை தேர்ந்தெடுத்தார் சாமி பாஸ்டருடைய பிள்ளைகள் ஸ்ரீக்காக சேர்ந்தாங்க. விசேஷமாக அடவைய திருச்சபை அடவைய நெத்து திருச்சபை குருவான ஊர் காட்சிகள் விசேஷமாக அடவையா சாட்சியா ஆலயத்திலே அடைய பல வருடங்களாக ஊழிய செய்து மகிமைப்படுத்த ஒரு ஊழியக்காரன் அடைய சாமி அவர்கள் காட்சிக்கிறோம். அடைய சாமி அவர்கள் வேண்டிய அந்த சோதித்தான் அடவைய சங்கதியா அந்த வேதங்களை விடுதலை தரணும். விஸ்வமாக ஆளுநர் அவர்கள் காட்சிக்கிறோம். அடவே அந்த நாட்டிலே அந்த சரீரத்திலிருந்து கத்தாரிங்க அவர்கள் சோதித்த சாமி இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ராஜா அந்த உண்மை உத்தமமான அந்த ஊழியத்தை அந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு நீர் அவரை நீ தகுதிப்படுத்த முடியாது, சுகபலம் தர முடியாது, அவருடைய குடும்பத்தையும் கத்தாரியை பாதுகாக்க முடியாது, சந்திக்க முடியாது சொல்வார். அதே சாமி உண்மை நம்பின கால் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கு ராஜா. நீ நம்பின பிள்ளைகள் ஒரு காலம் எந்த விதத்திலும் எந்த ஒரு காரியம் நாங்கள் வெட்கப்பட்டு போக முடியும். பகுதியமாய் சாட்சியாய் வாழ்ந்து ஒரு ஆசிரியர்களை பெற்று சாட்சியமான நாமத்தை பயன்படுத்த சத்தியம் நிலைத்துக்கட்டும், கிருமைகள் தாண்டி கொள்ளட்டும். உங்க நாம குமாரன் பரிசுத்தாவியார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். செபங்களை நடத்துகிறாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிதா குமாரன் நாமத்தினாலே வாழ்க்கையின் ஆசீர்வாதம் கர்த்தருடைய சிலாக்கியம் அன்பு அரவணைப்பு பாதுகாப்பு வழி நடத்துகிறோம். திருச்செல் பிள்ளைகளோடு ஒவ்வொரு தண்ணி கற்றுக்கிறாங்க. ஆமென்.
Amen. बंद कर